நண்பர்களே, இன்று பெரும்பாலான நோய்களுக்கு மருத்துவம் செய்தும் அந்த நோய்கள் மருத்துவத்திற்கு கட்டுப்படாமல் உள்ளது. அது மாதிரியான சமயங்களில் நாம் இயற்கையாக கிடைக்கின்ற பச்சை காய்கறிகள், கீரை வகைகள் மற்றும் பழங்களில் கிடைக்கின்ற பழச்சாறுகள் இவைகளை உட்கொண்டு வரும்பொழுது நோயின் அந்த கடுமையான நிலை மாற்றமடைந்து தன்னுடைய உடல்நிலை சீரடைந்து அது மேம்பாடு அடைவதை நாம் கண்கூடாக காண முடிகிறது. இது நமது இயற்கை மருத்துவத்தினுடைய மாபெரும் சக்தி. இன்று கால்நடைகள் இன்னும் இருக்கின்ற இயற்கையில் இருக்கின்ற விலங்குகளை நாம் காணும்பொழுது அவைகள் இயற்கையோடு இணைந்த வாழ்வு வாழும் பொழுது அதற்கு வரக்கூடிய சில நோய்கள் அவைகள் தாமாகவே மறைவதை நம்மால் காண முடிகிறது. ஒரு நாய் அஜீரணம் ஏற்படும் பொழுது அது அருகம்புல்லை சாப்பிட்டு வாந்தி செய்து அது செரிமானமாகாத கழிவுப் பொருட்களை வெளியேற்றுகிறது. அதுபோலவே இயற்கை முறையில் இந்த வாட்டர் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. தினமும் காலையில் எழுந்து ஒரு அரை லிட்டர் அளவு தண்ணி ஃபுல்லாக குடிச்சிட்டு வாமிட் செய்வது, வாக்கிங் செய்வது செய்யலாம். அல்லது இனிமா கேன் மூலமாக பேதிக்கை எடுத்துக்கொள்ளலாம், மாத்திரைகள் இல்லாமல். அல்லது இடுப்பளவு தொட்டி குளியல் மூலமாக உடல் சூட்டை நம்மால் தணித்து கொள்ள முடியும். ஐ கப் மூலமாக கண்ணில் சேரக்கூடிய இந்த கண் அழுக்குகளை எடுத்து கண்ணை தூய்மையாக வைத்து கொள்ள முடியும். நாசில் கேன் இருக்குது, அதன் மூலமாக நாசிலே நீரை செலுத்தி 2 நாசில் துவாரங்களையும் சுத்தப்படுத்தி நாம் இலகுவாக வைத்து கொள்ள முடியும். மேலும் காய்கறிகள், கீரைகள், பழங்கள் இவைகளை உட்கொண்டு சமைத்த உணவுகளை தவிர்த்து இயற்கையோடு இணைந்த வாழும் பொழுது எவ்வளவு ஒரு கொடுமையான நோய்க்கு நீங்கள் ஆட்பட்டிருந்தாலும் அதிலிருந்து மீள்வது என்பது இயல்பான ஒன்றாக இருக்கிறது. ஆகவே இயற்கை மருத்துவத்தையும் இயற்கை உணவு முறைகளையும் பயன்படுத்தும் பொழுது நோயின் கடுமையான நிலைகளிலிருந்து முற்றிலுமாக நோயிலிருந்து